தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்கலாம். விஜயகாந்த், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடியில் தமிழக அரசால் 2018ஆம் ஆண்டு பூட்டி சீல் வைக்கப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது தூத்துக்குடியில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஸ்டெர்லைட் தொழிற்சாலைக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினர். அப்போது மே 22ஆம் தேதி நடைபெற்ற இந்த போராட்டமானது மிகப்பெரிய கலவரமாக மாறியது. இதில் போலீசார் நடத்திய தடியடி மற்றும் துப்பாக்கி சூட்டில் சுமார் ஒரு 13 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு பின்பு அப்போதைய தமிழக அரசு ஆலையை உடனடியாக பூட்டி சீல் வைத்தது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஆதரவு மற்றும் எதிர்ப்பாளர்கள் மாறி மாறி, அதாவது ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று மனு அளிப்பதும், அதே போல் எதிர்ப்பாளர்கள் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்றும் ஆட்சியரிடம் தொடர்ந்து அவ்வப்போது மனு அளித்து வருகிற சூழ்நிலையில் இன்று ஆதரவாளர்கள் சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கூடினர். அவர்கள் அந்த பூட்டி கிடக்கும் ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்க வேண்டும், தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிப்பு அதிகமாக இருப்பதால் வேலை போன்ற இது கிடைப்பதில்லை, எனவே ஆலையை திறந்தால் எங்களுக்கு வேலை போன்ற இது கிடைக்கும் என்பதால் ஆலையை திறக்க வேண்டும் என அவர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்டு கூடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்க போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதே 2018இல் பொதுமக்கள் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் தற்போது ஆலைக்கு ஆதரவாக போராடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் இங்கு ஒரு பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது.